இன்றைய நமது காணொளி இயல் 6 கவிதை பேழையில் அமைந்த பூத்தொடுத்தல். வை மு கோதை நாயகி, குமுதினி, கமலாம்பாள், ராஜம் கிருஷ்ணன், அம்பை, வாசந்தி, லக்ஷ்மி வரிசையில் புத்திலக்கியத்தை மேலெடுத்துச் செல்லும் இளம் படைப்பாளியான கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்களே இக்கவிதையின் ஆசிரியராவார். 1971 மல்லிகை மணக்கும் மதுரையில் பிறந்த இவர் தற்போது தேன் சொரியும் தேனியில் வாழ்ந்து வருகிறார். படிப்பு என்னவோ ஆங்கில இலக்கியமானாலும் மனதிற்கு பிடிப்பென்னவோ கவிதையிலும் கதையிலுமே. 1985 தொடங்கியது எழுத்து பயணம் என்றாலும் 90 வெளியான நட்சத்திரங்களின் நடுவே என்ற தொகுப்பே உற்சாக வரவேற்பை பெற்று புகழின் உச்சிப்படியில் ஏற்றி வைத்தது. தொடர்ந்து வெறும்பொழுது, கற்பாவை என்றவாறு படைப்புகள் பலவற்றை கவிதை, சிறுகதை, புதினம் என பல தளங்களிலும் படைத்து வருகிறார். நவீன தமிழ் இலக்கியத்தில் உமா மகேஸ்வரி ஒரு ஆச்சரிய வரவு. சிறுகதைகளிலும் நாவலிலும் கவிதை நடையொத்த நடையிலான இவரது ஆளுமை தமிழுக்கு புதிது. அன்றாட வாழ்க்கையின் சாதாரண நிகழ்வுகளிலிருந்து அசோகமித்திரன் உன்னதமான மனித உணர்வுகளை எழுப்பிக் கொண்டு வருவது போல உமாவும் மிகச் சாதாரண விஷயங்களிலிருந்து பெண் பார்வையை அழுத்தமாக வெளிப்படுத்துகிறார் என்கிறார் பத்திரிகையாளர் ஞானி. நம் பாடப்பகுதியான பூத்தொடுத்தலும் பெண்மை பேசும் கவிதையானாலும் புரிந்து கொண்டோருக்கே அது சாத்தியம். பூத்தொடுத்தல் தமிழர்தம் வாழ்வில் தொன்மை காலம் தொட்டே வழங்கி வரும் அழகியல் கலைகளுள் ஒன்று. வரிசைப்படுத்தல், விரல்களின் விளையாட்டு, அழகியல் என உன்னதங்கள் பரிமளிக்கும் கலையது. பெண்மையும் அப்படியே ஒழுங்கு, நெகிழ்வு, அழகியல் என உன்னதங்கள் பலவற்றை உள்ளத்தில் சுமந்திருக்கும் அற்புதமே பெண்மை. இனி கவிதைக்குள் செல்லலாம். இந்த பூவை தொடுப்பதெப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் விழும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய என்று முடிகிறது கவிதை. இந்த பூவை தொடுப்பதெப்படி என்ற வினாவுடன் தொடங்குகிறது கவிதை. பொதுவாக எளிய வினா ஒன்றை தொடுத்து அற்பமாக நம்மை சிந்திக்க வைத்து அற்புதமான விளக்கம் தருவதே கவிதையின் சிறப்பு. மலர்களின் மகத்துவத்தை உணர்த்தி அவற்றின் மீது நாம் காட்ட வேண்டிய அக்கறையை எடுத்துரைக்கவே இந்த பூவை தொடுப்பதெப்படி என்ற வினாவை முதலிலேயே வைக்கிறார் கவிஞர். இவ்வரிகளையே பெண்மைக்கு பொருத்தி பார்த்தோமானால் இந்த பூவையை தொடுப்பதெப்படி, இந்த பெண்மையை தொடுப்பதெப்படி என்றும் கொள்ளலாம். பெண்மை என்ற சொல்லை பயன்படுத்தாது பெண்மையின் மகத்துவத்தை இக்கவிதையில் ஊற்றி கொடுத்திருக்கிறார் உமா மகேஸ்வரி. ஒவ்வொரு பூ பூப்பதும் ஒரு பிரபஞ்சம் மலர்வதும் போல என்று சொல்வார்கள். இதையே சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லி தண்டுகள் என்ற வாக்கில் கூறுகிறார் மகேஸ்வரி. இதையே பெண்மைக்கு பொருத்தி பார்த்தோமானால் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி நிற்பது மெல்லியலான பெண்மையே என்று கொள்ளலாம். இதையே குடும்பம் என்ற உலகத்தை தாங்கி நிற்பவளும் பெண்ணே என்றும் சொல்லலாம். பூக்கள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். பெண்மையும் அப்படியே அளவுக்கு மீறிய வேலை பழுவால் பெண்மை நொடிந்து போகும். பாராமுகமானாலும் பெண்மை தளர்ந்து போகும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? பூக்களின் இறுதி பயணம் பறிக்கப்பட்ட நொடியிலிருந்தே தொடங்கினாலும் புன்னகைக்க மறந்ததில்லை அவை, மறுத்ததில்லை அவை. கடந்து போகும் பாதையிலெல்லாம் நறுமணம் கமிழ்ந்து களிப்படையை செய்வதே அதன் பணி. பெண்மையும் அப்படியே தன்னலம் கருதாது பிறருக்காகவே வாழ்ந்து பிறருக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதே பெண்மை. இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய. இத்தகு சிறப்புகளுடைய பூக்களை கழுத்து முறியாமல்
தரையில் நழுவாமல் தொடுக்க வேண்டுமானால் என் மனமே நூலாகும் நுண்மை அறிந்தால் மட்டுமே சாத்தியம். பெண்மையும் அப்படியே. பெண்மையின் வலியை புரிந்து கொள்ள, பெண்மையின் பெருமையை உணர, பெண்மையின் உணர்வுகளுக்கு மதிப்பிட நம் மனமும் பெண்மையின் இடத்தில் இருந்தாலே சாத்தியம். இக்கவிதையை உற்று நோக்கினோமானால் பெண்மை, பெண் என்ற சொல்லை ஓரிடத்தில் கூட கவிஞர் பயன்படுத்தியதில்லை. எனினும் இக்கவிதை பெண்ணியம் பாடக்கூடிய கவிதையே. இந்த கவிதையே இந்த பூவையை எப்படி மதிப்பிட, பிஞ்சு மேனியானாலும் பிரபஞ்சத்தை இயக்கும் இந்த பெண்மையை எப்படி கையாள? பெண்மை வன்மையில் வலிதலில் ஒடிந்து போம், பற்றுமரம் இல்லா குடியனில் சிதறிப்போம். நமக்கென உழைத்து தன் சுயத்தை தொலைக்கும் இந்த பெண்மையை எந்த அளவுகோலால் அளவிட? பெண்மையின் வலியை எப்படி புரிந்து கொள்ள? நாமே பெண்ணாய் பிறந்தால் ஒழிய என்று என் சிற்றறிவில் எட்டியது போல் கூறியிருந்தால் இக்கவிதை பெண்மையின் பெருமையை பிரசங்கம் செய்வது போலாயிருக்கும். ஆயினும் பெண்மை என்ற சொல்லை பயன்படுத்தாது பெண்ணின் பெருமையை, பெண்ணின் மகத்துவத்தை உணர்த்தியிருக்கும் இக்கவிதை உமாமகேஸ்வரி அவர்களின் பேரறிவில் உதித்த பொக்கிஷம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.